மாமா, எனக்கு தெரிஞ்சு இவ பரீட்சை எழுதிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல, ஆள் மாறாட்டம் பண்ணி பரீட்சை எழுதுறது, அந்த மாதிரி இவளுக்கு பதிலா வேற யாரும் போய் பரீட்சை எழுதிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மாமா. அப்படிதானடி? நீ பித்தலாட்டம் பண்ணி தான் இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிருக்க. ஏம்மா, நெசமாவே நீ தான் பரீட்சை எழுதுனியா இல்ல உனக்காக வேற யாராவது போய் பரீட்சை எழுதுனாங்களா? நான் தான் போய் பரீட்சை எழுதினேன் மாமா. பாத்தீங்களா மாமா? ஹேய், நீதான் பரீட்சை எழுதினியா? எம்பிட்டு தைரியமா பதில் சொல்ற நீ? இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எங்க யாருக்கும் தெரியாம எப்படி நீ வெளியே போய் பரீட்சை எழுதின? பதில் சொல்லடி. ஐயோ, எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சுன்னா அப்பா என் மேல கோவப்பட்டு மறுபடியும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க யாரும் தமிழ்ச்செல்விய எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நீங்க என்ன கேள்வி கேட்கறதா இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்பதா நீ பதில் சொல்ல போறியா? இதுக்கு உனக்கு என்ன அப்பதா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனதே நான் தான்.